ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு ஹிஸ்ட்ரி, அதாவது சோஷியல் சயின்ஸ்ல ஹிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். அதாவது வேர்ல்ட் வார் ஒன்னுடைய அந்த ஒரு வெடிப்பு, அதாவது வேர்ல்டு வார் ஒன் எப்படி ஆரம்பித்தது, எப்படி அந்த வேர்ல்டு வார் ஒன் வந்து வெடித்து வெளியில வந்தது, அதாவது வேர்ல்டு வார் ஒன்னுன்ற அந்த பிரளயம் எப்படி வந்து உலகத்தை வந்து ஆட்கொள்வதற்காக முதல் முறையாக ஆரம்பித்தது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்ப்போம். செகண்ட் ஹாஃப்ல என்ன பார்ப்போம்னா, இந்த வேர்ல்டு வார் ஒன், அதாவது ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் இப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சிம்பிளா தெரியும். போர்னா நடக்கும், ரெண்டு பெரிய சக்திகள் மோதும். சக்திகள்னா ஒரு ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தோட மோதலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பா பிரிஞ்சு ரெண்டு பவர்ஃபுல் குரூப்ஸா மோதலாம். சரியா? ஒரு ரெண்டு மூணு மன்னர்கள் சேர்ந்து இந்த பக்கம் ரெண்டு மூணு மன்னர்கள் சேர்ந்து ஆப்போசிட்ல நின்று ஃபைட் பண்ணலாம். அப்போ வார்னா ஒரு ரெண்டு சைடு ஆப்போசிஷன், ஒரு ஆப்போசிஷன், ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு புரோட்டகனிஸ்ட் இருக்க போறாங்க. யார் சைடு தப்பு ரைட்டுன்றது நம்ம படிச்சாதான் தெரியும். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கப்புறம் யார் வந்து தோத்தாங்களோ அவங்க சைடு தான் லாஸ் அதிகமா இருக்க போகுது. இது நமக்கு தெரியும். ஜெயிச்சவங்க சைடும் கொஞ்சம் லாஸ் இருக்கலாம், ஆனா தோத்தவங்க சைடு லாஸ் அதிகமா இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அதனால இந்த ஃபேக்ட வந்து நம்மளால வந்து அக்ரி பண்ண முடியும் ஈஸியா. நம்ம வந்து உள்ள போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும் தான் அவசியம் இல்ல. வெளில இருந்தே ஒரு வார்னா, வேர்ல்டு வார்னா வேர்ல்டே அந்த வார்ல இன்வால்வ் ஆயிருக்கு. வேர்ல்டேனா அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த பவர் கண்ட்ரிஸ் வந்து அந்த வார்ல இருக்கு. ரைட்டா? ஓகே. அதனால இப்போ ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க. வேர்ல்டு வார் 1, 2 அப்படின்னு வந்துட்டாலே வந்து எல்லாரும் பயப்படுறீங்க. வேர்ல்டு வார், அச்சச்சோ! வேர்ல்டு வார் ரொம்ப பெரிய வேகான ஒரு சாப்டர். ட்ரையான ஒரு சாப்டர். எப்படி நான் படிக்க போறேன்? எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க போறேன்? அப்படின்லாம் ரொம்ப பயப்படுறீங்க. ஒண்ணும் இல்ல. வேர்ல்டு வார் 1ல வந்து இந்த கிரேட் பவர் கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரி பவரான கண்ட்ரின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வார் 2ல வந்து மேக்ஸிமம் ஹிட்லர் அவரு அந்த லீடர்ஸ் வச்சு வரும். ஹிட்லர் அவங்களுடைய அந்த ஒரு அந்த சித்தாந்தம், கொள்கைகள், அவங்களுடைய அந்த வே ஆஃப் அப்ரோச் இத வச்சு வரும். அதனால வந்து வேர்ல்டு வார் 1ன்னா வந்து கண்ட்ரிய வச்சு பேஸ்டா வரும். அதாவது இது வந்து ஆ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற பாயிண்ட் கிடையாது. நீங்க மைண்ட்ல ரஃப்பா வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். வேர்ல்டு வார் 1ன்னா கண்ட்ரீஸ வச்சு வரும். அதாவது கண்ட்ரீஸ் உடைய நேம் வச்சு தான் அந்த சாப்டர் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரி பேரை வச்சு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். யூரோப் அந்த அத வச்சு சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆஸ்ட்ரியா, ஹங்கரி. வேர்ல்டு வார் 2ன்றப்ப ஹிட்லரு, அந்த மிச்ச அந்த ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் அவங்களும் சுத்தி சுத்தி வரும். இப்படி பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியா நம்ம வந்து டாக்கிள் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் பேரை வாசிச்சு பாருங்களேன். அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் இப்பதான் சொன்னேன். ரைட்டா? அடுத்தது வேர்ல்டு வார் பிட்வீன் 2 வார்ஸ். ஒரு போர் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒருத்தன் உங்களோட சண்டை போட்டான். நம்ம நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன மன்னிச்சு விட்டுருவோம். இல்ல மேம்ட்ட யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரிவெஞ்ச் சீக் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு ரிவெஞ்சுக்காண்டி நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், தெரியுமா? அப்போ ஒரு போர் முடிஞ்சுன்னா பின்னாடியே இன்னொரு போர் வருதுன்னு அர்த்தம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஆப்போசிஷன் சாவாத வரைக்கும் இன்னொரு போர் டெஃபினட்டா வரப்போகுது. அப்ப வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு வார் 2 வரப்போகுதுன்றது உறுதி. ஆனா அந்த வேர்ல்டு வார் 1க்கும் 2க்கும் நடுவுல ஒரு பீரியட் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த சமாதானம் பேசுவாங்க. ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ணுவாங்க. ட்ரீட்டினா ஒண்ணும் இல்ல, ஒரு ஒப்புதல். நானும் சண்டை போட மாட்டேன், நீயும் சண்டை போட மாட்டேன், அந்த மாதிரி சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு மார்ன், அதாவது எப்படி சொல்றது? அந்த ஒரு மௌர்னிங் பீரியடு, அதாவது அந்த ஒரு அகால மரணம் நடந்தா அந்த இடத்துல வந்து எப்படி அந்த சூழ்நிலை இருக்கும்? ஒரு பாம் பிளாஸ்டோ, ஒரு வாரோ நடந்தா அந்த சுத்தி இருக்க அந்த ஃபேமிலி எல்லாம் எப்படி சஃபர் பண்ணுது? எப்படி கண்ணீர்ல இருக்கு? அப்படின்ற மாதிரி ஒரு உலகம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சண்டை வந்துச்சுன்னா, இப்ப நமக்கு தெரியும். ஒரு ஊருக்கும், ஒரு நாட்டுக்கும், இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, ஷேர் மார்க்கெட் டிராப் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஜெனரல் நாலேஜா பார்த்தீங்கனாலே, இப்ப இருக்கதோட ரிலேட் பண்ணி பாருங்க. பேசிக்கா வந்து நீங்க வந்து சோசியல பொறுத்தவரைக்கும், இங்கிலீஷா நீங்க மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க படிச்சிரலாம். இப்ப சயின்ஸ்லாம் அப்படி கிடையாது. சயின்ஸ்லாம் நெறைய டெர்ம்ஸ் இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்றது? இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஸ்பீடு, மோஷன்,
இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிச்சது வந்து ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம இங்கிலீஷோடைய மீனிங் அதாவது டிக்ஷனரி படி எடுத்து நீங்க மீனிங் பார்க்க முடியாது பிசிக்ஸ்க்குலாம். புரியுதா? அதனால பிசிக்ஸ்க்கு வந்து நீங்க அந்த மீனிங் மாறும். மீனிங் மாறும்னா, அந்த டெர்முக்கு அங்க ஒரு வேற ஒரு டெஃபினிஷன் இருக்கும். பிசிக்ஸ்க்குன்னு ஒரு தனி டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கு நீங்க லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணியோ, மீனிங் பார்த்தோலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஹிஸ்டரின்றது அப்படி கிடையவே கிடையாது. லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. வேர்ல்டு வார், உலகப் போர், உலகம் கூட்டல் போர். போர்னா என்ன? சண்டை. உலகப் போர். அப்படின்னா உலகத்துல சண்டை. பெரிய சண்டை. உலகமே சண்டை போடுது. உலகமேன்றப்ப எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்களா? தெரியாது. ஆனா கொஞ்சம் பேர் சண்டை போட்டிருப்பாங்களா? கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள் சண்டை போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசியான கண்ட்ரி அதனால சஃபர் ஆயிருக்கும். அதனால தான் அது உலகப் போர். உலகத்தையே அந்த போர் வந்து சஃபர் பண்ணனால தான் அது உலகப் போர். உலகத்துல இருக்க எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆனனால தான் அது உலகப் போர். ஓகேவா? அதான் வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2. இப்ப இது 2 நடந்துருச்சு. இப்ப ரீசென்ட்ல கூட நெறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க. பல வருஷமா வேர்ல்ட் வார் 3 வரப்போகுது, வேர்ல்ட் வார் 3 வரப்போகுது அப்படின்றாங்க. ஏன்னா எல்லா பக்கமுமே பவர் சோர்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு சைடு நியூக்ளியர் பாம்ப்ஸ்லாம் அந்த அந்த கண்ட்ரி வச்சிருக்கு. இந்த கண்ட்ரி கிட்ட ஆர்மி இருக்கு. அந்த கண்ட்ரி கிட்ட அது இருக்கு, இது இருக்கு. அலையன்ஸ் இருக்கு. அலையன்ஸ்னா வந்து அவங்க அந்த ஒண்ணு கூடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு நாடுகள் இருக்கு. நெறைய இருக்கு. இருந்தாலும் அந்த பீஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து இப்ப கீ. அந்த பீஸ் இப்ப மெயின்டெயின் பண்றாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்? இப்ப பீஸ் இருக்குன்னா, எப்பயோ வந்து சவுண்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். எப்பயோ வந்து ஒரு சஃபரிங் இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த சஃபரிங் தான் வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2. இப்ப நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியால வந்து இண்டிபெண்டன்ஸ் அந்த ஒரு பீரியட் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. அந்த அந்த மாரி தான் இப்ப வேர்ல்ட் வார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கும் நம்மளுடைய இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி நடந்தது தான் வேர்ல்ட் வார் 1 1918லயே ஆரம்பிச்சுச்சு. அப்படின்றப்ப பாருங்களேன், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இன்டர்லிங்க்ட் ஆவுற மாரியே இருக்கா? அப்ப நம்ம இது இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணோம்னா, நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு டீப்பா நம்ம புக்ல வந்து ரொம்ப டீப்பா போல. ஆனா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு ஆ வ்ளாக் மாரி குடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஈஸியா அத வாசிச்சு நம்மளுக்கு வந்து இப்ப அது வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற மாரி நீங்க ரீட் பண்ணீங்கனாலே, உங்களால படிச்சிற முடியும். ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ரீடிங் தான். ஃபர்ஸ்ட் பேஜ்லருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ண பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் எடுங்க. பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி பாருங்க. ஹிஸ்டரி எழுதி பாருங்க. மேத்ஸு, சயன்ஸ் மாரி ஹிஸ்டரி எழுதி பாருங்க. நீங்க எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இததான் பாயிண்ட்டு. இப்ப பாருங்களேன், இந்த டயகிராம்லயே வந்து ஒரு லாங் ஆன்ஸரே இருக்கு. இந்த டயகிராம்ல பாருங்களேன். ஒரு லாங் ஆன்ஸரே இருக்கு. ஆனா வந்து அது வந்து நம்ம உள்ள வாசிச்சா தெரியும். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். அதான் இன்ட்ரோடக்ஷன்னா ஹிஸ்டரி எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்கான வீடியோ தான். மிச்ச சாப்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லல. இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்க்கான அந்த ஒரு அப்ரோச்ச நான் சொல்லிட்டேன். இப்ப யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் 1க்கு அப்புறம் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 வரைக்குமே ஒரே மாரி ட்ராக்ல போவோம். அதுக்கப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 வந்து வேற வேற மாரி இருக்கும். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு பத்தின அந்த ஒரு அந்த தமிழ்நாடு பத்தின ஒரு ஹிஸ்டரி வரும். இந்தியாவ பத்தின ஒரு ஹிஸ்டரி வரும். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துக்கலாம்.